வாக்க நல்லா ஆட்சி பண்றவங்க கையில கொடுங்க. நீங்க நம்ம நிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னோட வேலையை பாருங்க. நம்ம சொல்றதுதான் நடக்கும். அதை நம்மளால பண்ண முடியும். அது பண்றதுக்கு உங்களுடைய உதவி மட்டும்தான் எனக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல வழியா செய்யலாம். அது தலைவர் அம்மாவோட ஆட்சி மாதிரி இருக்கும். அது மக்கள் ஆட்சியாதான் இருக்கும். தனிப்பட்ட ஒருத்தருக்கோ தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கோ சொந்தமா இருக்காது. அதை நான் உங்களுக்கு அன்போட தெரிவிச்சுக்கிறேன். ராஜபாளையத்துல சொன்ன விஷயங்களை சொல்றேன். ராஜபாளைய நகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் வரி கடுமையா உயர்த்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி மற்றும் ராஜபாளையத்தில் அதிகமான நகராட்சி வரி போடப்பட்டுள்ளது. திமுக நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் செய்தும் இவ்வரிகளை குறைக்கவில்லை. ஏன்னா சம்பளம் போட முடியாது, அதுக்காக குறைக்கல. பாதாள சாக்கடை திட்டம் இருக்கும் நிலையில் அனைத்து பகுதிகளிலும் பழுதடைந்து சாலைகளில் கழிவு நீர் செல்வதை போக முடியாத ஒரு நிலைமைக்கு ஜனங்க இருக்கு. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் இன்னும் செயல்படாமல் உள்ளது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் கடன் மட்டும் வருது, எந்த வேலையும் நடக்கல. மக்களுக்கான வேலை எதுவுமே நடக்கல. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கி வைக்க இடவசதியும் இல்லை. கிராம பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் குப்பைகள், கழிவுகள் மற்றும் கழிவுநீர் தேக்கம் முறையாக பராமரிப்பு இல்லை. நீர் காத்த ஐயனார் கோவில் செல்லும் வழியில் பாலம் அமைக்க வெகு நாள் கோரிக்கை, அதையும் செய்யல. ராஜபாளையம் பகுதியில் சேலை வேஷ்டி தயாரிக்க விசைத்தறி நெசவாளர்களுக்கு முறையா அவங்களுக்கு நூலும் வழங்குறது இல்ல. இதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மாமரங்கள் அதிகமாக உள்ளதால் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க கோரிக்கை, அதுவும் செய்யல. தளவாய்புரம் பகுதியில் நைட்டி, போர்வை, துண்டு தயாரிக்கும் பணிகள் நடைபெறுவதால் அப்பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க கோரிக்கை. மலையடிப்பட்டி பகுதியில் அரசு பேருந்து இயக்க கோரிக்கை. அந்த பக்கம் போக்குவரத்துக்கு கஷ்டப்படுறாங்க, அதை செய்யணும். முன்னாள் முதல்வர் PS குமாரசாமி ராஜா அவர்களின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் திறக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வரும் காங்கேயம் காளைகள், ராஜபாளையம் சிப்பிப்பாறை, கோம்பை வகை நாய்கள் போன்ற தமிழகத்திற்கே உரித்தான அரிய வகை விலங்கு இனங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க வாக்குறுதி எண் 481 செஞ்சிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதை செய்யல. இதுதான் போன முறை 21 தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி செய்யாம ஆட்சிக்கு வந்தது. இப்ப அடுத்த பொய் வாக்குறுதி வந்திருக்கு. அதனால மிகவும் கவனமா இருங்க நீங்களாம்.